இந்த வீடியோ விஜய் அண்ணா கண்ணில் படுற வரை ஷேர் பண்ணுங்கள். ராமேஸ்வரம்னாலே ஞாபகத்துக்கு வருது ஒரு புனிதமான இடம். அங்கே இருந்தவங்களுக்கு அஃப்கோர்ஸ் தகனம் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு காமான பீச், சன்ரைஸ், சன்செட் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். பட் உண்மையிலே ராமேஸ்வரம் எப்படி இருக்குது அப்படின்னாக்க, ராமேஸ்வரம் பீச் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே நடந்து பார்த்தேன். வெறும் துணிமணியாகவும் என்னென்னமோ காலில் வந்து படுது. ஒரே அருவருப்பாக தான் இருக்குது. அங்கே ஒரு ஹோலியான ஒரு இடத்துக்கு போன மாதிரியான நினைப்பு வரதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மி. அது இறந்தவங்களுக்கு தகனம் பண்ணுறாங்க. பட் உயிரோடு இருக்கவங்களே பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படியே பீச்சுக்குள்ளே தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. அங்கே இன்றைக்கும் கவர்மெண்ட் சைடுலேருந்து ஒரு பெரிய பெரிய ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே துணிகளை போடவும் சொல்லிட்டு. பட் அதை யாருமே கேட்குறது இல்லை. எல்லாரும் அப்படியே கழட்டி தூக்கி போட்டுகிட்டே போயிட்டு இருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இல்லாட்டி ராமேஸ்வரம் வாழ தகுதியற்ற ஊராகவே மாறி போயிடும். அந்த பீச்லலாம் காலே வைக்க முடியாமல் போயிடும். ஸோ இதை சிஎம் அண்ணா அண்ட் அத்தாரிட்டிஸ் கண்டிப்பாக இதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா? அங்கே என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.